கொடைக்கானலில் விளைச்சல் இருந்தும் தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காததால் காஃபி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் கீழ்மழை பகுதியான தாண்டிக்குடி, பண்ணைக்காடு, கேசிப்பட்டி, பாச்சலூர், ஆடலூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் தேயிலை பயிரிடப்பட்டு வருகிறது. அக்டோபர் மாதத்தில் தொடங்கி ஜனவரி வரை தேயிலை அறுவடை நடைபெறும் நிலையில் விளைச்சல் இருந்தும் தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காததால் காஃபி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கூலிக்கு வேலையாட்கள் அமர்த்தி பல ஆயிரம் கடன் வாங்கி முதலீடு செய்தும் லாபத்தை பார்க்க முடியவில்லை என்று கூறியுள்ளனர். மேலும் காஃபி விவசாயிகளுக்கு தமிழக அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குதிரையில் வரைஞ்சி குதிரைக்கு 150 ரூபா 200 ரூபா வாடகை கொடுக்கணும் ரோட்டுக்கு வர்றதுக்கு. அதை கொண்டு வந்து நாங்கள் ரோதையில் பல்பொருளை விட்டு அரைச்சி அதை காய வச்சு அலசி காய வச்சு சரக்காய்ச்சி போடும்போது எங்களுக்கு பாதி ரேட்டு போகுது. இப்போதைக்கு ரேட்டு வந்து 250 to 260 முடி போகுது. அதில் எங்களுக்கு வந்து அரை காய்ச்சலை போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப கம்மியாகிறதுக்கு நஷ்டமாக இருக்குது. நாங்கள் அந்நேரம் கூலிக்கு வர்றவங்க 300 ரூபா கூலி எங்களுக்கு. மழை தண்ணி காட்டுக்கு வந்த பிறகு மழை வந்தால் பொழுதுக்கு நனைஞ்சிட்டே தான் நாங்கள் எடுக்க முடியும். வீட்டுக்கு போகிறதாண்டிக்கு ஆனால் அட்டை பூச்சி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த கூலி வேலைக்கு போகும்போது தோட்டத்தில் இந்த காட்டெருமைக்கு நாங்கள் தப்பிச்சு வர்றதுக்குள்ளே நாங்கள் பெரிய உயிரை பணியாக வச்சு தான் போகணும். அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் ஆச்சுன்னா இந்த கவர்மெண்ட்டில் வந்து 3000 ரூபா கொடுத்துட்டு எங்களை ஒரு இது மாதிரி தான் நினைப்பாங்க.